எனக்கு கல்யாணம் ஆன உடனே நாங்கள் ஹைதராபாத்தில் வெங்கடகிரி நாங்கள் போயிட்டோம். அங்கே நிறைய பெரிய பெரிய வீடாக இருக்கும். அதை பார்க்கும்போது, "அப்பா நான் உனக்கு இந்த மாதிரி வீடு கட்டி தரட்டா?" அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அவரை நான் கேட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வீடு கட்டிக்கிற பிரசமே போனோம். அந்த டைம்லாம் எங்களோட எல்லா லோனும் அடிச்சுட்டு எங்ககிட்ட இருக்கிறது வெறும் 450 தான். ஆனால் அதை நாங்கள் பெருசாக ஃபீல் பண்ணதே இல்லை. நாங்கள் சூப்பர் மார்க்கெட் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய ரெண்டல் ஹவுஸ் கட்டி விடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு மாதம் மாதம் எங்கள் பொழப்பு ஓடுறதே அந்த கிரெடிட் கார்டில் மட்டும்தான். அது வரைக்கும் நாங்கள் பேசினது எல்லாம் வாங்கிட்டோமான்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் அப்படி பேசி பேசி எங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்களுக்குள்ளே நல்லா டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கிறேன், அவர் டோஹாவில் இருக்கார். கண்டிப்பாக அவரை நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோன்னு எப்பவுமே எனக்கு ஃபீல் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும்.